நோட்டு கொடுக்காமல் ஒரு கூட்டம் வருகிறது என்றால் அது விஜய்க்கு. ஆகவே விஜய் தமிழ்நாட்டின் அதிசயம். இப்போது 200 ரூபாயிலிருந்து அது 300 ஆகி இப்போது 500 ஆகி வருகிறவர்கள் உட்கார்கிற நாற்காலியை போகும் பொழுது எடுத்துக்கொண்டு போகலாம் என்கிற அளவிற்கு நீங்க ஏதாவது ஐடியா கொடுத்துறாதீங்க. நிலைமை மோசமாகி வருகிறது. அமைப்பாளர் கூட்டம் தான் முடிஞ்சிச்சு, இன்னும் எதுக்கு உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்கறான். அந்த கூட்டம் சொல்லுது அடுத்த கூட்டத்துக்கு எங்களை தான் புக் பண்ணி இருக்காங்க. கோட்டீஸ்வரர் சொன்னார், லேட்டா வர்றது பிரச்சாரம்னா லேட்டா தான் வருவாங்க. கலைஞர் அடுத்த நாள் காலை 7:30 மணிக்கு வந்தார். அது வரைக்கும் 9:30 மணி நேரம் நான் பேசினேன். தம்பி விஜய் சென்னைக்கு வந்துட்டார். அதை ஒரு விமர்சனமாக வைக்கிறார்கள். அதுதான் சரியான முடிவு. அவர் அங்கேயே இருந்திருந்தால் அசம்பாவிதம் இன்னும் நடப்பதற்கு சாத்தியம் அதிகம். சாவின் எண்ணிக்கை கூடும். கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு கரூர் ஆளாகும். எல்லா அநியாயத்தையும் அங்கே அரங்கேற்றுவதற்கு சக்திகள் முயலும். ஏனென்றால் சமய சார்பற்ற, சாதி உணர்வற்ற ஒரு தலைவனாக கண்ணுக்கு தெரிகிற நம்பிக்கை நட்சத்திரம் தம்பி விஜய். ஒரு எரிமலையாக வந்ததை போல தம்பி விஜய்க்கு வருகிறார்கள். இந்த அரங்கத்தில் கூட ஒரு தாய் குழந்தையை தூக்கிட்டு வந்துட்டார். இந்த ஆதரவு வேற எந்த கட்சிக்கு இருப்பது மாதிரி தெரியல, வேற எந்த கட்சிக்கும் இருக்கிறது மாதிரி தெரியல. என்னுடைய தம்பி விஜய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.